சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் போதே தொடர் கொலைகள் நடந்துள்ளது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கி உள்ளது. உளவுத்துறையும் விடிய அரசின் ஏவல் துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்ட பின் தமிழகத்தில் தினந்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. கொலை சம்பவங்கள் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் உளவுத்துறையும் விடிய அரசின் ஏவல் துறையும் செயல் இழந்து ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ளது. கொலை சம்பவங்களை தடுக்க வேண்டிய விடியா திமுக அரசு புள்ளி விவரங்களை மட்டுமே சொல்வது வாடிக்கையாகிவிட்டது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் அனைவரும் தங்களது பதவியை வேலையின்றி சுமக்கிற பாரமாக மாற்றியுள்ளனர். இது ஒட்டுமொத்த பாஜக திமுக அரசின் நிர்வாக வீழ்ச்சியையும் உளவுத்துறையின் சரிவு நிலையையும் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் கூறுவது போல் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறி வருவதும் இந்த அரசு மக்களுக்கான அரசு இல்லை என்பதும் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது.